நம்ம பிரெயினுக்கு சிம்பிள் ட்ரிக்ஸ் கொடுத்தா நிறைய நம்பர் செய்யும், படிப்புல ஒரு பாயிண்ட் செய்யும், வாழ்க்கையில் உள்ள விஷயங்களையும் நீங்க ஆளையும் மறக்க மாட்டீங்க. இதுக்குண்டான சயின்டிபிக் ரீசனை நான் சொல்றேன். நம்பர்ஸ் 7:29க்கு 18 பேர் 25 வண்டியில 300 பொருளோட வராங்க. பிரெயினுக்கு என்னைக்குமே அர்த்தமுள்ளதா சொல்லும் போது நிச்சயமா வந்துட்டு அதை மறக்கவே மறக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்ன கதையில வெறும் நம்பரை மட்டும் நீங்க தனியா எடுத்து பாருங்களேன். 729182530. ஸோ என்னைக்குமே அர்த்தமுள்ள விஷயங்களை பிரெயின் மறக்கவே மறக்காது. இப்படிதான் வந்துட்டு நம்ம ஒரு 10 நம்பர் இருக்குன்னா டக்குன்னு ஒரு 5 செகண்ட்ல அது ஒரு கதை கட்டி விட்டோம் அப்படின்னா நிச்சயமா பிரெயின் தன்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். யாராவது கேட்டா அடுத்த 5வது வினாடியே நம்மளால அதை மறக்காம அப்படி சொல்ல முடியும் நம்மளால. இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்கு. 10 நம்பர் இருக்கு அப்படின்னா 3 நம்பர் 4 நம்பரா பிரிச்சுட்டு நீங்க அமைதியா சாந்தமா இருந்துட்டு அதை ஒரு 3 வாட்டி அந்த நம்பர்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மனப்பாடம் ஆயிரும். ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருக்கணும், நல்லா சாப்பிட்டுருக்கணும், எனர்ஜி லெவல் நல்லாவா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம நண்பன் படுத்த ஒரு பஞ்சவன் பாரி இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கரெக்டா எல்லாமே ஞாபகம் வச்சிருக்க முடியும். ஆனா தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பா சொல்றேன் ஒரு சில ஞாபகம் இருக்காது. ஸோ உடம்புக்கு தேவையான விஷயத்தை கொடுத்தாதான் மனசு சாந்தமா இருந்தா ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அடுத்து சொல்றது ஒரு மெமரி கேமா வச்சுக்கோங்க. இப்ப உதாரணத்துக்கு 7ஆம் நம்பர் அப்படின்னு நான் சொன்னா அந்த 7ஆம் நம்பர் நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். 7 இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டோ கண்ணை திறந்துட்டோ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் நம்பர் பக்கத்துல தோனியோடைய அந்த போட்டோவை நீங்க வைக்கணும். 7ன்னு ஒரு இமேஜின் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல தோனியோடைய ஒரு போட்டோவை நீங்க வைக்கணும். அடுத்து 10ன்னு போட்டு சச்சின் டெண்டுல்கருடைய அந்த போட்டோவை நீங்க வைக்கணும். அடுத்து ஒரு 100ன்னு போட்டு ஒரு போலீஸோடைய கேப்பை நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா நம்ம கான்சியஸா நினைக்கிறது சப்கான்சியஸ் போகும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா கண்ணுக்கு தெரிஞ்ச மூலையில நீங்க என்ன கொண்டு போறீங்களோ அது மனிதனுடைய மெமரி கார்டில் போய் விழுகும். இப்ப நீங்க நம்பர் 7ன்னு சொன்னீங்கன்னா அந்த உருவத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க தோனியோட இமேஜை அந்த மெமரி கார்டுல இருந்து கண்ணுக்கு தெரிஞ்ச மூளைக்கு தன்னால கொண்டு வந்து காட்டும். மூளை என்னைக்குமே ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்கும். இப்படிதான் மூளையோட செயல்திறன். இதுக்கு பேரு தான் வந்துட்டு கினஸ்டிக் டெக்னிக்னு சொல்லுவாங்க.